ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு சென்னை ஆஸ்கார் இன்ஸ்டியூட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த பக்கம் இலக்கணத்தில் வழக்கு சரிங்களா, அந்த பேச்சு வழக்கு நமக்கு தெரியுமா, ஒவ்வொரு நம்ம வெவ்வேறு மாவட்டங்களில் வாழ்ந்தாலும் வந்து பார்க்கும்போது சில கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய சில வட்டார வழக்கு சொல்கள்லாம் அந்த பக்கம் மாறும் சரிங்களா. ஆமாம், அதன் அடிப்படையில் பார்க்கும்போது வழக்குனா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. கொஞ்சம் பொறுமையாக வீடியோ கொஞ்சம் பொறுமையாக லென்த்தாக போணுச்சு அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும் சரிங்களா. சரி ஓகே, இப்போ பாருங்கள், வழக்கு அப்படின்னா வந்து பார்க்கும்போது எழுத்துலையும் பேச்சிலும் சில சொற்களை வந்து பயன்படுத்தக்கூடிய முறைக்கு பேர் தான் வழக்குன்னு சொல்லுவாங்க. இதை நான் 2 கேட்டகரியாக பிரிக்கலாம். எத்தனை கேட்டகரியாக பிரிக்கலாம்? ஒன்று இயல்பு வழக்குன்னு சொல்லுவேன், இன்னொன்று நான் சொல்லுவேன் தகுதி வழக்குன்னு சொல்லுவேன். இயல்பு வழக்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பொருளை அதற்குரிய இயல்பான சொற்களால் குறிப்பிடுறதுக்கு என்ன பேர் அப்படின்னா பார்க்கும் இயல்பு வழக்குன்னு பேர் சரிங்களா. அப்போ இந்த இயல்பு வழக்கை நான் எத்தனை கேட்டகரியாக பிரிப்பேன் அப்படின்னா 3 வகையாக பிரிப்பேன் சரிங்களா. அதே மாதிரி தகுதி வழக்குன்னு எத்தனை கேட்டகரியாக பிரிப்பேன் அப்படின்னா 3 வகையாக பிரிப்பேன் சரிங்களா. சரி, அப்போ அதில் பாருங்க என்னென்ன இருக்கு அப்படின்னா இலக்கணம் உடையது, இலக்கண போலி, மறு சரிங்களா. இலக்கணம் உடையது, இலக்கண போலி, அடுத்தது மறு சரிங்களா. இந்த இலக்கணம் உடையது அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா அப்போ இதில் என்னென்ன இருக்கு அப்படின்னா அது பார்க்கும்போது நிலம், அதான் பார்க்கும்போது இலக்கணம் உடையது அப்படின்னா என்ன சார் அப்படின்னா நிலம், மரம், வான், எழுது, இந்த சொற்களை நல்லா கவனிச்சு பாருங்க. கவனிச்சு பார்த்தோம்னா இது தனக்குரிய பொருளை எந்தவித மாற்றமுமே இல்லாம அதை அப்படியே நார்மலாவே கொடுக்குது. நிலம்னா வந்து பார்க்கும்போது நமக்கு என்ன சொல்லணும்னு புரியுதா உங்களுக்கு? மரம்னா என்னன்னு தெரியும், வான்னா தெரியும், எழுதுனா என்னன்னு தெரியும் சரிங்களா. இதெல்லாம் எந்தவித மாற்றமும் இல்லாம அப்படியே கொடுக்கறதுனால இது வந்து பார்க்கும்போது இயல்பாக இல்லாமல் தருகின்றன. இவ்வாறு இலக்கண நெறி மாறாமல் முறையாக அமைந்த சொல்லுக்கு என்ன பேர் அப்படின்னா இலக்கணம் உடையதுன்னு சொல்லுவாங்க. சரி, என்ன சொல்லுவாங்க? இலக்கணம் உடையது. எந்த ஒரு மாற்றமுமே இல்லை அப்படின்னா அதுக்கு பேரு இலக்கணம் உடையது சரிங்களா. இலக்கண போழி அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இதுல வந்து முன்னாடி பின்னாடி மாத்தி சொல்லுவோம், அவ்வளவுதான். இப்ப இல்லத்தோட முன்பகுதியை நம்ம என்னன்னு சொல்லணும் அப்படின்னா இல்முன்னு நம்ம சொல்லணும். அது இல்லத்துக்கு முன்னாடி தானே இருக்கு, அப்படிதானே சரிங்களா. அப்ப இல்லத்துக்கு முன்னாடி இருந்தா அதுக்கு பேர் இல்முன்னு தான் நம்ம சொல்லணும். ஆனா நம்ம குறிக்கும் போது நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அப்படியே முன்ன இங்க கொண்டு வந்துட்டு இல்ல கொண்டு போய் இங்க வச்சுட்டோம், முன்றில்னு சொல்லிட்டு மாத்தி சொல்றோம் சரிங்களா. சில இடங்கள்ல சொல்லுவாங்க, ஆமா லே நுனிக்கலைக்கு போவாதரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம், லே நுனிக்கலடா அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஆனா அது ஆக்சுவலா வந்து பார்க்கும்போது நுனியில வந்து கிளை இல்லை சரிங்களா. எப்படி? ஆமா, ஒரு மரத்தோட நுனியில வந்து கிளை கிடையாது சரிங்களா. கிளையில தான் என்ன இருக்கு அப்பனா நுனி இருக்கு, புரியுதுங்களா. இது மாதிரி அந்த பொருள் முன்னாடி பின்னாடி இப்படி மாறி வந்துச்சுன்னா அதுக்கு பேரு இலக்கண போலி நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஆமா, அதன் அடிப்படையில் வந்து பார்க்கும்போது இவ்வாறு இலக்கண முறைப்படி அமையலனா கூட நான் இதை என்ன பண்றேன் அப்படின்னா இலக்கண முறைவை போல, அதாவது வந்து இது நல்ல ஓகே அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கும் பிழையா இருந்தா கூட ஏத்துக்கிறேன் பாத்தீங்களா, அதற்கு பேர் தான் இலக்கண போலி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, வாயில் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா? ஆமா, வாயில் அப்படின்னா வந்து பார்க்க நமக்கு தெரியும். அப்ப வாயில் அப்படிங்கறத நம்ம வேற என்ன சொல்லுவோம் அப்படின்னா வாசல் அப்ப நம்ம வந்து பார்க்க இப்போதைக்கு சொல்லிட்டு இருக்கோம். அப்ப இல்லத்துக்குள் நுழையும் வழிக்கு பேரு என்ன அப்படின்னா இல்லத்துக்குள் நுழையும் வழிக்கு பேரு இல் வாயின்னு தான் சொல்லணும் சரிங்களா. என்னன்னு சொல்லணும்? இல் வாய். அப்ப அந்த வாய் இங்க வந்துட்டு இல்லு இங்க போனுச்சுன்னா அது என்னவா மாறுது? வாய் இல்லா மாறுது சரிங்களா. அப்ப இல்லத்தின் வாயின்னு குறிக்கணும், ஆனா அதை நம்ம அப்படி சொல்லாம நம்ம என்னன்னு சொல்றோம், அதை வாயின்னு மாத்தி சொல்றோம். அப்ப இதுக்கு என்ன பேர் அப்படின்னா இலக்கண போலி. இதுக்கு என்ன பேரு? இலக்கண போலி. வாயில் என்னும் சொல்லை பேச்சு வழக்குல நம்ம என்னவா மாத்தி சொல்றோம் அப்படின்னா வாசல். சரி, அந்த வாயில் அப்படியே ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அப்படியே என்னவா மாறுது? வாசலா மாறுது. அப்ப ஒரு சொல் வேற ஒரு பொருளா மாறுது பாத்தீங்களா. அப்ப இதுக்கு பேர் தான் மருவுன்னு பேர். அப்ப இதுக்கு பேர் என்னது? மருவுன்னு சொல்லுவாங்க சரிங்களா. சரி, அப்ப எக்ஸாம்பிள் வந்து பார்க்கணும், இலக்கண போலி என்பது பெரும்பாலும் சொற்களின் முன்பின் பகுதிகள், அதாவது முன்னாடி பின்னாடி பகுதிகள் வந்து பக்கம் இடம் மாறி வருவதே குறிக்கும். இலக்கண போலி அப்படிங்கிறது என்னன்னா பெரும்பாலும் என்னவாதான் இருக்கும், முன்னாடி பின்னாடி வந்து பக்கம் இடம் மாறி வரதை தான் குறிக்கும் சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்க்கும்போது புறநகர் நம்ம சொல்லக்கூடாது, புறத்துல நகர் கிடையாது, நகரத்துல தான் வந்து பார்க்கும்போது புறம் இருக்கும் சரிங்களா. ஆமா, அடுத்து வந்து பார்க்கும்போது என்ன பண்ணா கால்வாய் சரிங்களா. கால்வாய்ன்னு சொல்லக்கூடாது, வாய்க்கால்னு நம்ம சொல்லணும். தசைன்னு சொல்லக்கூடாது சரிங்களா, சதைன்னு நம்ம சொல்லணும். கடைக்கண் நம்ம சொல்லக்கூடாது, கண்கடை நம்ம சொல்லணும் சரிங்களா. அப்ப இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள் அப்பனா எதுக்கு எக்ஸாம்பிள்? ஆமா, இலக்கண போலிக்கு வந்து பார்க்கும் எக்ஸாம்பிள் சரிங்களா. சரி, இப்ப மருவு அப்படின்னா அந்த பார்க்கும் ஒரு சொல் வேற சொல்லா மாறுறதுக்கு பேரு மருவு. இப்ப தஞ்சாவூர் நம்ம சொல்றோம், இப்போதைக்கு தஞ்சாவூர் நம்ம என்னன்னு சொல்றோம்? தஞ்சை. திருநெல்வேலி இப்போதைக்கு என்ன சொல்றோம்? நெல்லைன்னு நம்ம சொல்றோம். இது மாதிரி இலக்கண நெறியிலேருந்து பிறழ்ந்து அதான் பக்கம் அப்படியே பிறண்டு போய் செதஞ்சு போய் வரக்கூடிய சொற்களுக்கு என்ன பேர்? மருவு. இப்போ எக்ஸாம்பிள் கோவை, குடந்தை, எந்தை, போது, சோனாடு. அப்ப இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள் அப்பனா எதுக்கு எக்ஸாம்பிள்? மருவுக்கு வந்து பார்க்கும்போது எக்ஸாம்பிள் சரிங்களா. தகுதி வழக்கு சரிங்களா. அப்ப தகுதி வழக்கு அப்போனா ஏதோ ஒரு காரணத்தினால பிறரிடம் சொல்ல தகுதியற்ற சொற்களை
வேறொரு சொல்ல என் சொல்ல வந்து கொஞ்சம் கூச்சமா இருக்குப்பா அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வேறொரு சொல்ல டீசெண்டா இருக்க சொல்ல வந்து பக்கம் கையாளுறது, அதுக்கு பேர் தான் அது தகுதி வழக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப இதுக்கு நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா இடக்கரடக்கல். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது? இடக்கரடக்கல். இடக்கரடக்கல் அப்படின்னா பிறரிடம் வெளிப்படையாக சொல்லத்தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொல்லா கூறதுக்கு என்ன பேர் அப்படின்னா இடக்கரடக்கல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப என்னால வெளியில நார்மலா சொல்ல முடியல. சரிங்களா? ஆமா, அப்ப கால் கழுவி வந்தேன் அப்ப நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்ப இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம என்ன சொல்றோம், வெளியில சொல்ல முடியாத கண்டிஷன்ல நம்ம இதை படி சொல்றோம். கால் கழுவி வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது, ஒன்றுக்கு போய் வந்தேன். அப்ப இதெல்லாம் வந்து பார்க்கும்போது வெளியில வந்து சொல்ல முடியாத விஷயங்களை வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நாகரிகமா சொல்றதுக்கு பேர் என்ன பண்ண இடக்கரடக்கல். மங்களம் அப்படிங்கிறது என்னன்னா அந்த சொல்லே வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப வந்து ஒரு சொல் வந்து எப்படின்னா ஒரு நெகட்டிவா குறிக்கும். சரிங்களா? ஆமா, அப்ப செத்தார் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து பார்க்கும் ஒரு மங்களமா இல்லை. சரிங்களா? ஆமா, அது அப்ப மங்களம் இல்லாத சொல்லா இருக்கிறதுனால அதை செத்தார் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம செத்து போயிட்டாப்பா அப்ப நம்ம சொன்னோம்னா அது வந்து அப்படி சொல்லக்கூடாது. நாகரிகமா இப்ப நம்ம இயற்கை எய்தினார் அப்படிங்கும்போது நமக்கு இப்ப செத்துட்டாரு இறந்துட்டாரு அப்படிங்கிற ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குல்ல. அததான் சொல்றேன், செத்தாருக்கு பதிலாக நம்ம என்ன சொல்றோம், துஞ்சினார்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஆமா, அல்லது அந்த பக்கம் இந்த காலகட்டத்தில் நம்ம இயற்கை எய்தினார் அப்ப நம்ம சொல்றோம். இவ்வாறு மங்களமே இல்ல அந்த சொல்ல அந்த பக்கம் மங்களமா மாத்தி சொன்னோம் அப்படின்னா அதுக்கு பேரு மங்களம். சரிங்களா? ஓலை நான் சொல்லக்கூடாது. சரிங்களா? அதுக்கு பேர் அந்த பக்கமான அது திருமுகம்னு சொல்லுமா. கருப்பாடு நெகட்டிவா இருக்கா? ஆமா, கருப்பு நெகட்டிவ். வெள்ளாடுன்னு நான் சொல்றேன். சரி, கருப்பா இருக்க ஆட்டை நான் என்ன சொல்றேன், வெள்ளாடுன்னு சொல்றேன். விளக்க அணைன்னு நான் சொல்லக்கூடாது. சரிங்களா? ஆமா, அணைக்கிறது அப்படின்னா நெகட்டிவ். விளக்கை குளிர வைன்னு சொல்லணும். சுடுகாடு சுடுங்காடுன்னு சொல்லக்கூடாது, அது வந்து நன்காடு. அப்ப இது மாதிரி மங்களம் இல்லாத சொல்ல மங்களமா மாத்துறதுக்கு பேர் என்ன பண்ணா மங்களம். சரிங்களா? குழுவுக்குறினா பலர் கூடியிருக்கும் இடத்தில் சிலர் மட்டும் தமக்குள் உள்ள சில செய்திகள், அதாவது வந்து நிறைய பேர் இருக்காங்கன்னா கோட்வேர்டு வச்சு பேசிக்கிறாங்கல்ல, சீக்கிரட்டா பேசிக்கிறாங்கல்ல, அதுக்கு பேர் தான் குழுவுக்குறி. ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுக்களுக்கு மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? அப்ப குழுவுக்குறிக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கும்போது என்ன அப்படின்னா நான் ஒரு வார்த்தை சொல்றேன் அப்படின்னா வந்து பார்க்கும்போது அது யாருக்கு மட்டும் தான் புரியும், அங்க அந்த குழுவை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும். பொன்னை பரியனல் அப்படின்னு வந்து சொன்னோம் அப்படின்னா பொற்கொலர் வந்து யாருக்கிட்ட பயன்படுத்துவாங்க அப்படின்னா பொற்கொலர் பயன்படுத்துறது. பொன்னை பரியனல் அப்படிங்கிறது என்னது, பொற்கொலர் பயன்படுத்தும். சரியா? ஆடையை காரை எனல் அப்படின்னா அப்ப இது யார் பயன்படுத்துவா அப்படின்னா யானை பாகர் வந்து பக்கம் பயன்படுத்துவாங்க. யார் பயன்படுத்துவா? யானை பாகர் வந்து பக்கம் பாக்கற பயன்படுத்துவாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்ப பாருங்க இங்க கொடுத்துருக்காங்க, இப்படியும் கூறலாம். இடக்கரடக்கல் மங்களம் இதெல்லாம் பத்தி நம்ம பார்த்தோம். சரி, நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதலுக்கு பேர் என்னது, நாகரிகமா சொல்றது. சரி, மறைமுகமா சொல்றது இடக்கரடக்கல். சரியா? நம்ம ஒன்றுக்கு போய் வந்தான், குழந்தை வெளியே போய்விட்டது. அடுத்து மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்களமா மாத்துறதுக்கு பேர் மங்களம். குழுவுக்குரிய நமக்கு தெரியும். சரிங்களா? இப்போ போலிங்கிறது என்ன பண்ணா அறம் செய்ய விரும்பு. இது யார் சொல்றா? இது ஔவையார் வாக்கு. சரிங்களா? அரண் வலியுறுத்தல் இது யார் சொல்றா அப்படின்னா திருக்குறள் வந்து பார்க்க வரக்கூடிய அதிகாரம். ஆனா இந்த ரெண்டுத்திலுமே வந்து பார்க்கும்போது ஒன்னு அறம்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு என்ன இருக்கு அப்படின்னா அரண் ஒண்ணு இருக்கு. சரிங்களா? ஆனா இந்த ரெண்டு இடத்துலயுமே வந்து பார்க்கும் ஒரு செல்லு தான் மாறி இருக்கு, ஒரே ஒரு எழுத்து தான் மாறி இருக்கு. ஆனா அறம்னாலும் ஒண்ணுதான், அறநாளும் ஒண்ணுதான். புரியுதுங்களா? அறம்னாலும் ஒண்ணுதான், அறநாள் ஒண்ணுதான். அப்ப சின்ன சின்ன மாற்றம் இருந்தா கூட பொருள் மாறுபடாததுக்கு பேர் தான் போலி. இவ்வாறு முதல் அது எப்படிலாம் நடக்கலாம் அப்படின்னா ஒண்ணு முதல்ல சொல்லு மாறலாம், இல்லை இடையில மாறலாம், இல்லைன்னா இறுதியில மாறலாம். சரிங்களா? ஆமா, அப்ப இயல்பா இருக்க வேண்டிய ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவதுக்கு பேர் என்ன பண்ணா போலின்னு சொல்லுவாங்க. போலி அப்படிங்கிற சொல் வந்து பார்க்கும்போது போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது. அப்ப முதற் போலி. இப்ப முதற் போலினா முதல்ல இருக்கிறது மாறுது. பசல் அப்படிங்கிறத நான் பைசல்னு சொல்லுவேன். மஞ்சுனா மைஞ்சு, மயல்ங்கிறத மயல். சரிங்களா? அப்ப இது மாதிரி முதல் எழுத்து மாறும்போது பார்க்கறப்ப பொருள் மாறாது. சரிங்களா? ஆமா, அப்ப இடைப்பொலினா இடையில மாறுது. அமைச்சுங்கிறத அமைச்சு. சரிங்களா? அமைச்சுங்கிறத என்ன சொல்லுவேன், அமைச்சுன்னு சொல்லுவேன். இளஞ்சி அப்படின்னா இழைஞ்சி. சரியா? அரையர் அப்படின்னா அரையர். சரிங்களா? அப்ப இதுல மாறும்போது பார்க்கறப்ப எழுத்து ஒரு நடுவுல இருக்கக்கூடிய எழுத்து மாறினாலும் பொருள் மாறுறது இல்லை. சரிங்களா? அப்ப கடைப்பொலினானது கடைசியில மாறுது. அவ்வளவுதான். அறம் அகம்னா வந்து பார்க்கும் என்னது அகன். நிலத்தை வந்து பார்க்கும்போது நிலன்னு நம்ம சொல்லலாம். முகம்னானது முகன். பந்தல் அப்படின்னானது பந்தர். சாம்பல் அப்படின்னானது சாம்பார். இங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா இம்முன்னு முடிஞ்சிச்சுன்னா அதை நான் எப்போதும் மாற்றும் போது என்னவா மாத்துவேன், இன்னுன்னு மாத்துவேன். சரிங்களா? அப்ப அப்ப அகம்னு முடிஞ்சிருக்கு, அகன்னு மாத்திருக்கேனா, அப்ப நிலம்னு முடிஞ்சா நான் என்னன்னு மாத்தணும், நிலன்னு மாத்தணும். சரிங்களா? இப்ப இங்க பாருங்க இல்லுல முடிஞ்சிச்சுன்னா நான் எப்போது எதுலதான் மாத்தணும், இருளதான் மாத்தணும். சரிங்களா? அப்ப சாம்பல் இல்லுல முடிஞ்சிருக்கு, கடைசியா மாறும்போது எதுல மாறி இருக்கு,
இருள் வந்து பார்க்கும்போது பார்க்கறப்ப மாறி இருக்கு. சரியா? சரி, ஓகே. இப்ப பாருங்க, இப்ப இதுல வந்து பார்க்கும்போது அதை தான் இங்க கீழே கொடுத்துருப்பாங்க. அக்ரிணை பெயர்கள்ல இறுதியில் மகர எழுத்துக்கு பதிலா நம்ம எதை பயன்படுத்தணும்? நகரத்தை பயன்படுத்தணும். லகரத்துக்கு பதிலா நம்ம எதை பயன்படுத்தணும்? ரகரத்தை பயன்படுத்தணும். இப்ப போலி 3 இருக்கு நம்ம சொன்னோம். இப்ப இதுல முற்றுப்போலின்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? முற்றுப்போலிங்கிறது என்னன்னா 3 எழுத்துமே மாறும். சரிங்களா? முதல், இடை, கடை. சரிங்களா? ஆனா இருந்தாலும் பொருள் மாறாது. எக்ஸாம்பிள் வந்து பார்க்கும்போது 5 அப்படிங்கிறத நான் என்னன்னு சொல்றேன்? 5. சிம்பிளா சொல்றேன்னா 5ங்கிறது இப்ப என்னவா மாறுது? 5. ஆனா இருந்தாலும் என்ன பண்ணல? பொருள் எதுவுமே மாறல. சரிங்களா? இது மாதிரி ஃபுல்லா மாறி ஆனா பொருள் மாறலன்னா அதுக்கு பேர் முற்றுப்போலி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சரி, ஓகே. இது இவ்வளவுதான். இப்ப ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சரிங்களா? சரி, ஓகே. ஜஸ்ட் வந்து பார்ப்போம், ரிவிஷன் பண்ணிக்கங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்.